இந்த ஒரு கடைக்காக அண்ணா நகர், நுங்கம்பாக்கம், பெரம்பூர் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சிருக்காங்க. என்னடா கடைன்னு கேட்குறீங்களா? த டெசர்ட் ஷாப் D15. ஓகே, நம்ம வேசார்பாடியில் நம்ம தம்பி ஓப்பன் பண்ணியிருக்காப்புல. வேஃபல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும், வேஃபல் லவர் நம்ம. ஸோ அதை சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். வேஃபல் மட்டும் இல்லைங்க, நிறைய ரகரகமாக இருக்குது. வாயில் சொன்னாலாம் இருக்காது. சாப்பிட்டு காட்டுறேன், ஸ்டே அண்ட் வாட்ச். ஃபஸ்ட்டு இவங்க சிக்னேச்சர் ஐட்டம் பார்த்தலாம். ரோஸ் மில்க் கேக்கு, ஒயிட் மில்க் கேக்கு. ஓகே, இது ரெண்டுமே சொர்க்கத்தோட உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு வரும் தான் சொல்ல முடியுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் கேக்கை முடிச்சு விட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒயிட் மில்க் கேக் வாங்கினேன். அதுவுமே வேறு லெவலில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறத விட நீங்கள் போய் டேஸ்ட் பண்ணால் தான் அது புரியும். நம்ம போனது வேஃபல் சாப்பிட்டு தான், இதை சாப்பிட்டே பாதி வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேஃபல் வந்தது, சிங்கிள் லேயர் தான் வாங்கினேன். டபுள் லேயர், ட்ரிபிள் லேயர் சொல்லி ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ், ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தாலும் கொஞ்சோண்டு தான் சாப்பிட முடியும். ஏன்னா வயிறில் இடம் இல்லைல்ல. சரி, அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ரௌனிஸ்லாம் வேறு இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ப்ரௌனி, முட்டை மிட்டாயெல்லாம் இருந்தது. ப்ரௌனிஸ்லேயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸுங்க. அதுக்கப்புறம் இதையும் வாங்கி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. தாகமாக இருக்குது, எதனா ஷேக்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஏகப்பட்ட ஷேக் வச்சுருக்காங்க. எம்மியாக இருந்தது. அவங்களே பிளாக் கரண்ட் சஜெக்ட் பண்ணாங்க. சரி, அதை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஃபுல் மயக்கத்தில், ஓகே, வேறு லெவல் டேஸ்ட். அதுவும் ஃபுல் மயக்கத்தில் வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறமேட்டு நீங்கள் போய் குடிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. லவ் யூ.